ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இனி இதில் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இனி கடாயை சூடுபடுத்தி 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் சேர்த்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இனி இதில் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இதில் குருமாய்க்கு தேவையான அளவில் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கும். நமக்கு மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட சுவையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த தக்காளி குருமாயை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.